ஹாய் ஹலோ. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு கேரளா ரெசிபி. மோஸ்ட்டாக கேரளா டீ கடையிலலாம் இந்த ஒரு ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு பழம்பொரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாழைக்காப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அந்த நேந்திரப்பழம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு மைதா, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்துட்டு இது வந்துட்டு வெயிட்டிஸில் வச்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்துட்டு மோஸ்ட்டாக கேரளாவில் தான் நான் பார்த்துருக்கேன், வேறு எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. இது வந்துட்டு எல்லா டீ கடையிலையுமே மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் வந்துட்டு இந்த ஒரு பழம்பொரி வந்துட்டு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஒரு மணி நேரம் நம்ம வெயிட்டிஸில் வச்சுருந்தோம்ல, அந்த மாவில் வந்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு கலருக்காக. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன், அது வந்துட்டு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி வச்ச பழம் வந்துட்டு அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேரளாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இது கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பீஃப் கறி போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் சாப்பிட்டவங்க காம்பினேஷன் நல்லா இருக்குது, பழம்பொரி பீஃப் கறி நல்லா இருக்குது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வந்துட்டு பழம்பொரி வந்துட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது வந்துட்டு அரிசி மாவு ஆட் பண்ணதுனால நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், உள்ளே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.